So hey guys, welcome back to another video. Welcome back to another trading video. நான் போன வீடியோவில் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரியே ட்ரேடிங் வீடியோ மட்டும் தான் கொண்டு வருவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் ட்ரேடிங் வீடியோ மட்டும் தான் வரும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்னு சொல்லி கேட்பீங்க. லேர்ன் ட்ரேடிங் வித் ஏஐ. ஓகே, இப்போ இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டுலையும் சரி இல்லை ஆல் ஓவர் இந்தியாலையும் சரி ரொம்பவே பூம் ஆகிட்டு இருக்கு பாஸ்ட் 2 இயர்ஸா. அண்ட் ஆஸ் ப்ராமிஸ் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இனிமேல் நம்ம சேனலில் ட்ரேடிங் வீடியோ மட்டும்தான் வரும். சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாட் ஏஐ வச்சு உங்களுடைய ஜேர்னி எப்படி பெட்டர் ஆக்க போறீங்கிறத தாண்டி இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல்ரெடி அவங்களுடைய ஏஐ கோர்ஸை லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை சின்ன கம்பெனியில் ட்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நிறைய பேர். ஸோ அந்த கம்பெனியாக இருக்கட்டும் ஏஐ பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களுடைய ஸ்கில்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடர் நம்ம எக்ஸாக்டாக இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பெனிஃபிட் எடுத்துக்கணும். ஓகே, ட்ரேட் பண்ணுறதை தாண்டி இந்த ஏஐ வச்சு நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் புதுசாக இருக்கீங்க, எனக்கு ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா ஏஐ வச்சு எப்படி லேர்ன் பண்ணுறது, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகணும் அப்படின்னா இந்த ஏஐ வச்சு எப்படி முன்னாடி போகிறதுன்னு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் டெஃபினெட்லி நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் 4 ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஓகே, இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் அடிச்சுட்டு இருந்தது, சவுண்டும் கேட்டுட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஐபேட்குள்ளே போயிட்டு எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். அண்ட் அதுக்கும் முன்னாடி நிறைய பேர் இருப்பீங்க ஏஐனா என்னன்னே தெரியாமல். ஓகே, இப்போ நான் ஏஐனா என்னன்னு சொல்லி ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் என்னுடைய ஸ்டைலில். ஒரு டிஜிட்டலைஸ்டு ரோபோட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ எந்திரன் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த எந்திரன் படத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் வசீகரன் ஒரு ஃபிசிக்கலாக ரோபோட் பண்ணி வச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கிட்ட நம்ம என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்கலாம், அண்ட் அது செய்யும். லாஸ்ட் லெசனாக கேட்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. எந்திரனில் வர ரோபோட் தான் உங்கள் கையில் இருக்குது. கையிலனா இந்த ஐபேடில், லேப்டாப்பில், என் ஃபோனில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு பதில் சொல்லும் அண்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ஏஐ. ஸோ இதை வச்சு நம்மளுடைய ட்ரேடிங் யூனியை எப்படி பெட்டர் ஆக்கணும், டைரெக்டாக ஐபேட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளாட் ஏஐக்குள்ளே போயிடுறேன். ஓகே, ஸோ சாட் ஜிபிடி, ஜெமினி அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. நான் கிளாட் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஹாய், ஐ எம் சந்துரு. மை ஏஜ் இஸ் 20. ஐ வாண்ட் டு லேர்ன் ட்ரேடிங் இன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். Sorry, and I need a plan, how to trade, how to execute, how to make profit in long term. I want to learn from the market in depth, and I need a roadmap and financial planning for that. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். எனக்கு ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும். என் பேர் சந்துரு, 20 வயசு ஆகுது, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். அண்ட் லாங் டேர்மில் ப்ராஃபிட் மேக் பண்ணணும், இன்டெப்த்தாக கற்றுக்கணும், ஒரு ரோட் மேப் வேணும், ஃபினான்ஷியல் பிளானிங் வேணும். கொடுத்துட்டேன். இப்போ இது கொஞ்ச நேரத்தில் யோசிச்சு சொல்லுவோம் நம்மளுக்கு. திங்கிங் இவ்வளோ நேரம் திங்க் பண்ணுது. ஓகே, ஸோ சூப்பராக அழகாக ஒன்று சொல்லியிருக்கு. என்னன்னா ஃபவுண்டேஷன், ஃபேஸ் 1 ஃபவுண்டேஷன் 1லேருந்து 2 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்கு படிக்கிறதுக்கு. பிஃபோர் டச்சிங் த மணி, காசை தொடறதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக படிக்கணும்னு சொல்லுது. என்னென்ன படிக்கணும்? என்எஸ்சி எப்படி ஒர்க் ஆகுது, பிஎஸ்சி எப்படி ஒர்க் ஆகுது, ஐபிஓனா என்ன, கீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இடிஎஃப், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தேவைன்னு சொல்லுது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் டெப்த்தாக படிக்கணும்னு சொல்லுது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் பில்ட் யோர் அனாலிசிஸ் ஸ்கில்ஸ். 2லேருந்து 4 மாதம், 2 மாதம் படிக்கணும், 4 மாதம் ஒர்க் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். 6 மாதம் சும்மாவே இப்படி படிக்கிறதுல ட்ரை பண்ணுறதுல ஆயிடுச்சு. நீங்கள் உடனே நான் ட்ரேடர் ஆகும்னு நினச்சிங்கன்னா அது பாசிபிள் இல்லைன்னு சொல்லி ஏஐ சொல்லுது. நான் சொல்லப்பா,
ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிக்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, மூவிங் ஆவரேஜ்னா என்ன. அண்ட் அதுக்கப்புறம் ரியல் மணிக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்லைனில் போட்டிருப்பேன் யூடியூப் சேனலில், ஃப்ரீயாக தான். ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதை பார்த்தெல்லாம் சொல்லலை, பட் இதுவும் பேப்பர் ட்ரேடிங் பண்ண சொல்லுது. ஸோ பேப்பர் ட்ரேடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படிக்கணும். அண்ட் யூ நீட் டு சேவ், லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். அது நானும் அவங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன். அண்ட் நிறைய இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்குது. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க, லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும் ரொம்பவே சிம்பிள். க்ளாட் ஏஐ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எந்த ஏஐ வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கோர்ஸ் இருக்கும், ட்ரேடிங் கோர்ஸ், அதை பாருங்கள், நோட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் எதனா ஒரு டவுட் வரும் பார்த்தீங்களா, வெறும் என் வீடியோ இல்லை, நிறைய வீடியோ பாருங்கள். எதனா ஒரு டவுட் வரும், டக்குன்னு ஒரு டவுட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் என் கூட பேச முடியாது உங்களால். டக்குன்னு டவுட் வரும், எழுதிக்கிட்டே இருப்பீங்க, டக்குன்னு ஒரு டவுட் வரும். வாட் இஸ் ட்ரெண்ட் லைன் இன் ஸ்டாக் மார்க்கெட்? இப்போ என் வீடியோ பார்க்கும்போது ட்ரெண்ட் லைன்னா என்னன்னு சொல்லி சரியா புரியல. ஸோ ஏஐ கிட்ட வந்து இப்படி தான் கேட்கணும், வாட் இஸ் ட்ரெண்ட் லைன் இன் ஸ்டாக் மார்க்கெட், கிவ் மீ எ ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ. இதை கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன்னா என்னன்னு சொல்லி சொல்லும். அண்ட் அதுக்கப்புறம் ரியல் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ அனுப்பும். அப் ட்ரெண்ட் இருக்குது, லோ ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுது. அண்ட் கனெக்டிங் டாட் சொல்லுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணியிருக்கு, ஒரு 3 ஃபோட்டோ தெரியுதா? ரொம்பவே ஈஸி. ஏஐ வச்சுட்டு லேர்ன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நல்லா கேளுங்க. ஒரு ப்ராப்பரான ரிசோர்ஸஸ் எடுத்துக்கோங்க, யூடியூப்லேருந்து ப்ராப்பராக படிங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஏஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஓகேங்களா? இதில் என்னென்ன டவுட் வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், ஒரு நிமிஷத்தில் உங்ககிட்ட வந்துடும். யூ கேன் லேர்ன் தமிழ், இங்கிலீஷ், தமிழ், என்ன லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஈஸியாக படிக்கலாம். ஓகே, இப்போ தான் ஒரு கேள்வி வரும், ப்ரோ அதெல்லாம் ஓகே, எனக்கு ட்ரேடிங்லாம் தெரியும், நான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாகுது, இன்கன்சிஸ்டன்ஸாக இருக்குது, என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரியல, இல்லை ஒரு மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணுன்னு நினைப்பீங்கல்ல, அந்த ஆடியன்ஸுக்கு தான் இப்போது. ஸோ இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் ட்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் வரலை, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியுது. இப்போ பாருங்கள். Claude, I'm doing trading for past 1 year, but my profits. Hey, I'm doing trading for past 1 year, but my profit are inconsistent. I don't know where I'm making mistakes, but just give me some proper tips to make sure I get கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு வருஷமாக நான் ட்ரேட் பண்ணுறேன், ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ஸாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லி தெரியல. பட் ஒரு ப்ராப்பரான டிப்ஸ் கூட எனக்கு கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்குன்னு ஜஸ்ட் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்போம். நோ ட்ரேடிங் ஜேர்னல். மேபி நீங்கள் ட்ரேடிங் ஜேர்னல் பண்ணாமல் இருக்கலாம். லைக் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க, அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடில் என்ன ஆச்சுங்கிறத எழுதணும். ரிவெஞ்ச் ட்ரேடிங், ஓவர் ட்ரேடிங், நிறையா ட்ரேடிங் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு ரிஸ்க் இல்லை ஒரு ட்ரேடுக்கு, ஸ்டாப் லாஸ் இல்லை, கட்டிங் த வின்னர்ஸ், லெட்டிங் த லூசர்ஸ் ரன். ப்ராஃபிட் வந்தால் உடனே புக் பண்ணுறது, லாஸ் ஆகுனா போகும், மேலே போகும், மேலே போகும்னு அது அப்படியே விடுறது. பொசிஷன் சைசிங் நிறையா இருக்குது. சூப்பர். சரி, ஓகே ப்ரோ, இப்போ இது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு, அதாவது அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்குறீங்களா? அது எனக்கே தெரியல. ஒரு நிமிஷம், லெட் மீ செக். ட்ரேடிங் வியூ, நிஃப்டிக்குள்ளே போயிடுவோமே. நிஃப்டிக்குள்ளே போயிட்டு இப்போ ஜூம் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். கிளாட்குள்ளே போகலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் அந்த ஃபோட்டோவை போட்டுட்டேன். ஜஸ்ட் டூ மீ ஏ குவிக் அனாலிசிஸ் ஆஃப் தி சார்ட் நிஃப்டி அண்ட் சே வாட் கேன் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதை பார்த்துட்டு, இந்த சார்ட்டை பார்த்துட்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நிஃப்டி ஃபியூச்சரில் என்ன பண்ணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். லெட்ஸ் சி.
திங்கிங். ஓகே, திங்க் பண்ணுங்க. டெக்னிக்கல் ரீட். வாவ். ஸ்ட்ரக்சர் ஷார்ப் டவுன்ஃபால் ஃப்ரம் 2600 to 2200 in February. Okay. Key levels to watch. Wow. 24,800, 2400. Wow. And what can it be forward? 24க்கு மேலே போகணும் and reclaims to 24,800. நைஸ். ஸோ இந்த இடத்துல இது என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்லிடுறேன். இந்த February இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நான் மார்க் பண்ணுற பாருங்கள். அங்கேருந்து இது கீழே ஷார்ப்பாக விழுந்திருக்குன்னு சொல்லுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஆமாம், விழுந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ரீக்ளைம் பண்ணியிருக்கு. பட் இந்த பாக்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல மூமெண்ட் எப்போ தரும்னா 24,800க்கு மேலே தான் நல்ல மூமெண்ட் தரும்னு சொல்லுது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான். இப்போ ஆஸ் அ ட்ரேடர் நான் எப்படி தெரியுமா அசஸ் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு கீ லெவலை மார்க் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஓகே, ஸோ இந்த இடத்துல நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுவேன். பார்த்தீங்களா, நான் எந்த இடத்துல மார்க் பண்ணுறேனோ அந்த இடத்த இது இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லிடுச்சு. யூ டோன்ட் ஹாவ் டு மார்க் இட், ஜஸ்ட் கோ அண்ட் டூ அண்ட் ஆஸ்க், யூ வில் கெட் த லெவல்ஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஃபால் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த டவுன் ட்ரெண்ட். ஸோ இதையும் நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து இது கீழே விழுந்திருக்கு, இது ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி வச்சிருக்கலாம். லைக் ஷார்ப் டவுன்ஃபால் இங்கேருந்து இங்கே, அண்ட் அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன், இதுக்கு மேலே போனால் we can see the upwards. ஓகே, இதெல்லாம் தாண்டி ப்ரோ இப்போது என்னால் இதை வச்சு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். பண்ண முடியும். அப்ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்கோரிதம் ட்ரேடிங் அப்படின்னு இருக்குது. யூ நீட் டு செட் மேத்தமெட்டிக்கல் கோட்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் லெவல்ஸ் பிஃபோர் த ட்ரேட். அண்ட் அந்த எக்ஸிக்யூட் லெவல், அதாவது நீங்கள் செட் பண்ண லெவல் ஆகும்போது, நீங்கள் செட் பண்ண லெவல் ட்ரிகர் ஆகும்போது ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங். ஸோ ஏஐயில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணணும் அண்ட் எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லி ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் இன்னும் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. யூ நீட் டு லேர்ன் லாட். நிறைய லேர்ன் பண்ணணும். ஏஐலாம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் அதாவது யோசிச்சு பாருங்கள், 5-6 வருஷம் முன்னாடி ஏஐ இருக்காது, அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. அப்போ உள்ள ட்ரேடர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. 5 years பிஃபோர் நீங்கள் இல்லை, இன்னைக்கு இருக்கீங்க 2026. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம கையில் இருக்கும் போது யூ நீட் டு டேக் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு 3 years பிஃபோர் என்கிட்டயே எதுவும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு லைக் என் ரெக்கார்ட் பண்ணுற கேமராவோட எக்யூப்மெண்ட்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். ஸோ யூ நீட் டு புஷ் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? யூ நீட் டு டெஃபினெட்லி கிவ் 100% ஃபோக்கஸ் இன் டு ட்ரேடிங். அப்போ தான் உங்களால் ப்ராப்பராக ஒரு லெவல் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஒரு நிமிஷம், வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த சுற்றி காட்டிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிடலாம். எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலாம் முடிச்சாச்சு. பட் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இப்போ நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன்னு சொல்லும் உங்ககிட்ட. ஸோ அதனால் அதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தாஜில் இருக்கேன். தாஜ் ஃபிஷர்மேன் கோவலமில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜ் புக் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்குது. ஸோ என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். இங்கே பாருங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக போனீங்க பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும். அது ரொம்ப விஷயம். அண்ட் யூ கேன் see this. Here is the cottage. This is our cottage. தனியாக கரெக்டாக ப்ரைவேட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ we can actually enjoy this moments. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. அது அப்படியே இருங்க, பீச் கிட்ட போய் காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், பீச்சு. ஜஸ்ட் ஒரு 10 அடி நடந்தீங்கன்னா பீச்சு. லுக் அட் திஸ். இதுதான் கோவலம் பீச். லுக் அட் திஸ். இட்ஸ் அ ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரைவேட் இல்லை, பட் ஆனால் இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய காட்டேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ வென் யூ கம் ஹியர் டெஃபினெட்லி விசிட் திஸ் பிளேஸ். கோவலமில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தாஜ் ஃபிஷர்மேன். இட்ஸ் அ பிட் எக்ஸ்பென்சிவ், பட் இட்ஸ் டெஃபினெட்லி குட். ஐ கேன் சே ஒன்லி ஒன் திங், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் க்ரோ பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் இல்லைன்னா கூட ஃபோக்கஸ் வேணும். அண்ட் டெஃபினெட்லி யூ நீட் சம் கட்ஸ், யூ நீட் டு டேக் லாட்ஸ் ஆஃப் ரிஸ்க் அண்ட் ஆல்.
ஓகே, வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு, வீட்டு கிளம்பணும் நான். பாய் பாய், டேக் கேர். ஏஐ பற்றி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். க்ளாட் ஏஐ மறக்காமல் போய் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சூப்பரான கண்டென்ட் போடுறேன். பாய்.